எல்லாரும் இங்கோட்டு நோக்கி. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் சார். சின்ன சின்ன தப்பு இருந்தா கூட பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன். பேசுங்க, தைரியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. என்னோட கேள்வி எப்படின்னா, ஆண் பெண்ணை வச்சுக்கிறாங்க, 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இது கேட்டவும் அறிவுள்ளதும் இஷ்டப்பட்டவாய விஷயம். கேக்கட்டு நான் வந்து எந்த பொசிஷன்ல பண்ணாலும் வந்து என் வீட்டுக்காரர் வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறாரு. நான் வந்து அதாவது வந்து அவரு மேல இருந்து பண்ணி பாக்குறாரு. നിങ്ങൾ പിടിച്ച പിടിയിൽ നിൽക്കണം, അത്ര തന്നെ. ആണുങ്ങളായ കഴിവേണോടെ നിങ്ങൾ 3 പേരും ഓരോ കുപ്പി അശ്വഗന്ധാതി ലേഹ്യം മേടിച്ച് കഴിപ്പിൻ, ഒക്കെ ശരിയാവും. അല്ല പിന്നെ நான் கீழே இருந்துக்கிறேன், நான் மேல இருந்து பண்ணிக்கிறேன், அவரு கீழே இருக்கிறேன். இப்படி எல்லாம் கூட நாங்க செக்ஸ் வச்சிருக்கோம். ഇവനിങ്ങനെ പെണ്ണുങ്ങളുടെ പുറകെ മണത്ത് നടക്കുന്നല്ലാതെ ഒരു ഫലവും ഇല്ല. ஆனாலும் வந்து அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் போட்டிருக்காங்க. അമ്മയുടെയും ചേച്ചിമാരുടെയും വാക്ക് കേട്ട് അന്നൊരു വിട്ടുവീഴ്ചയ്ക്ക് തയ്യാറായതുകൊണ്ടാണ് എനിക്ക് ഗതി വന്നത്. மேல இருந்து கீழே பண்றதும் கீழே இருந்து மேல பண்றதும் அப்படின்னு பண்ணாலும் வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க சார். എന്റെ കയ്യിൽ എങ്ങനെ ആയിരിക്കണം മിനിമം ഒരു 500 ഡൈവോഴ്സ് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം പെറ്റണിട്ടാണ്. ഭയങ്കരമായ ആള്. யாரு ஆண்கள் திருப்தி அடையலையாமா, பெண்கள் திருப்தி அடையலையாமா? ஆணுக்கு எப்படி இருந்தாலும் அவர் சாட்டிஸ்ஃபை இல்லையா? അതെങ്ങനെയാ? കർത്താവും അടിവുള്ളവരെ കൊണ്ട് അറിയാൻ പറയില്ലല്ല. நிறைய ஆண்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கியாமா? எந்த மாதிரி பிரச்சனை சார்? ഞാൻ ഈ രംഗത്ത് ഒരു പരിപൂർണ വിജയമല്ല. അന്ത്യാവോളം വെള്ളം കോരിയിട്ട് പടിക്കിലെത്തുമ്പോ കുട ഉടച്ചു എന്ന് പറയാറില്ലേ, അതുപോലെ കാര്യങ്ങൾ. விதமா எனக்கு வந்து பொசிஷன்ல காட்டவே மாட்டேங்குது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் நான் மேல கீழே படுக்குது, கீழே மேல படுக்குது, அது ஒரு பொசிஷனா? പുതിയ തൊഴിലുകളൊക്കെ പഠിക്കണത് பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கலைகள் இருக்கு. ഇത്ര കൃത്യമായിട്ട് എങ്ങനെ പറയാൻ കഴിഞ്ഞു? കള്ളന്റെ സൈക്കോളജി പഠിച്ചാലല്ലേ കേണൽ ഈ യൂണിഫോം ഇടാൻ പറ്റൂ. കറക്റ്റ്. மனைவி கீழே படுப்பாங்க, கணவன் மேல படுப்பாரு, செய்வாரு, விந்து விடுவாரு. നാണമില്ലേ അളിയാ? എല്ലാം കാണിച്ചു വച്ചതും പോരാ, ഇനി അത് പബ്ലിക്കായിട്ട് തുറന്നു പറയുന്ന. மேல படுக்கிறார், அவருக்கு மேல படுக்கிறாரு. இதுல வந்து எங்களுக்கு அவருக்கு திருப்தி இல்லைன்றாரு. നീ ആ സൈക്കോളജി വിട്ടിപ്പോ ഈ സൈക്കോളജി പിടിച്ചേക്കാണല്ലേ? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கணவனை ஓரல் செக்ஸ் பண்ண விடணும். ഇനി ഇവിടുന്ന് അങ്ങോട്ട് തുടങ്ങാൻ പോവല്ലേ? ஓரல் செக்ஸ் மினிமம் 10 லிருந்து 15 நிமிஷமாவது ஓரல் செக்ஸ் பண்ணணும். നിന്റെ സ്ഥാനത്ത് ഞാനായിരുന്നെങ്കിൽ ഞാൻ ഈ 3 അമ്മായിമാരെ മറിച്ച് പറഞ്ഞിട്ട് ഞാൻ തിരിച്ച് சுவைப்பது, ரசிப்பது, மூடி ஏத்துவது, இதெல்லாம் வந்து ஒரு ஓரல் செக்ஸ். എടാ പുറത്തു നിന്ന് നോക്കുമ്പോ എളുപ്പമാ, അകത്ത് വന്ന് കളിക്കുമ്പോഴേ എന്റെ പ്രയാസം മനസ്സിലാവും. നമ്മൾ ഏതായാലും കളിച്ചില്ലേ, ഇനി ജയിച്ചേ പറ്റൂ. பெண்களும் ஆண்களும் சேர்ந்து சொல்றேன். എന്നാ നീ ചേച്ചിയോട് പറ, ഈ ചേട്ടൻ ഇവിടെ നിക്കട്ടെ, നമുക്ക് ഒരുമിച്ചിരുന്ന അക്കത്തേക്ക് താൻ വരുമ്പോ കല്ലേ കുത്തി ചീപ്പൊള്ളും താറാ മക്കളെ കയ്യിൽ ഒരു ബ്ലാങ്ക്. 2 பேருமே ஓரலா அதிகமா செக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு இன்பம். ഒഴിഞ്ഞു മാറാനോ? ഈ മനുഷ്യൻ കാരണം ഒന്നും നടക്കാത്തത്. ഈ കാര്യത്തിൽ ഞാൻ ഒരു വിട്ടുവീഴ്ചയും ചെയ്യില്ല.